அன்னைக்கு மாலையிலேயே திரும்ப என் பிள்ளைய அனுப்பிட்டேன் ஊருக்கு. மறுபடியும் கிடைத்த மகன் மறுபடியும் அந்த ஊருக்கு போயிட்டான். என் மனைவி ஓன்னு அழுதா, கதறினா. ஆண்டவருக்காக நான் அர்ப்பணித்தேனே, எல்லாவற்றையும் நான் சொன்னபடி பொருத்தனையை செலுத்தினேனே, இன்னைக்கு சாயந்தரமே உடனே பிள்ளை போயிட்டானே. ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரிடத்தில் சொன்னோம், நீங்கள் எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நிச்சயம் மறுபடியும் கொண்டு வந்து சேர்ப்பாரு. நம்ம சாட்சி சொல்லுவோம், கர்த்தருக்காக நம்ம சாட்சி சொல்லுவோம். அப்படி சொன்ன மாத்திரத்தில் 1 மாதம் கழித்து மறுபடியும் என் பையன் என்னிடத்தில் கிடைச்சான். 5 வயசில் கிடைச்ச பையன் இன்னைக்கு 15 வயது, 10வது படிக்கிறான். ஆண்டவர் என் மகனை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். ஒன்றுமில்லாத என் வாழ்க்கையில், பூஜ்ஜியமாயிருந்த என் வாழ்க்கையில் 1வது முதல் இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேற நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து ஆசீர்வாதமாய் நல்ல ஸ்தானத்தில் என் ஆண்டவர் உயர்த்த முடியும்னு சொல்லி தான் இந்த நாளில் என்னுடைய சாட்சியை உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றுமில்லாமல் வந்த என் வாழ்க்கையில், 1 ரூபா கூட இல்லாத என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் இத்தனை கனத்தையும் இத்தனை மகிமையும் இத்தனை மேன்மையும் கொடுத்தாரே. அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது? யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது? என் ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்லணும்னா இன்னைக்கு ராத்திரி பத்தாது. அத்தனை அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அத்தனை நன்மைகளை சுதந்திரித்து கொண்டு இருக்கிறேன். இந்த ராத்திரியில் உங்களுக்கும் அப்படிதான் ஆண்டவர் செய்ய போகிறார். ஒன்றுமில்லாமல் வந்த என் வாழ்க்கையில், மரிக்க வந்த என் வாழ்க்கையில் என் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார்னா, இந்த மாத்தார் ஊரில் என் ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை நிச்சயமாகவே நீங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு, அந்த அற்புதம் இந்த ஊரில் அநேகர் ரட்சிக்கப்பட, அநேகருக்கு உங்களுடைய சாட்சி பிரயோஜனமாக இருக்கும். சபையில் ஒரு ஆத்தும அறுவடை நடக்கும். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார்.